ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் ரூம். ஸோ ஃப்ரைடே ட்ரேட்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு? ஏன்னா நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸாக உங்கள் ட்ரேடிங்கில் இன்னைக்கு கண்டிப்பாக வந்திருக்கணும். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ நம்ம நேற்று வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்த 3 நாளோட ஹை அண்ட் லோ ரொம்பவுமே முக்கியம். இதே ஒரு வேளை மார்க்கெட் நல்ல பெரிய கேப் அப் ஓப்பன் ஆகி ரிட்டர்ன் ஆச்சுன்னா ஒரு எஸ்எல் ஹண்டிங்க்கான பிளான் பண்ணுவோன்னு. அதே மாதிரி நான் இங்கே எஸ்எல் ஹண்டிங்க்கான பிளான் பண்ணினேன். பட் குவான்டிட்டி சைஸை பாதிக்கும் கம்மியாக குறைச்சிட்டேன் இந்த ட்ரேடில். எஸ்எல் ஹண்ட் ஆச்சு. அகெயின் நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் பிளான் பண்ணேன். இது 1:1 கொடுத்துட்டு காஸ்ட்டுக்கு எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு சுச்சுவேஷன் நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட இந்த கேண்டிலுக்கு கீழே எக்ஸிட் ஆகி இங்கே கால் சைடுக்கான ட்ரேடை எடுத்து அகெயின் டே ஹை கிட்ட புக் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் பெரிய ப்ராஃபிட் இன்னைக்கு ஆப்ஷன்லேயே பெரிய மூமெண்ட் இல்லை. ஸோ இங்கே ஒரு 25 பாயிண்ட்ஸ் சம்திங் கிடச்சிது. இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடச்சிட்டு மறுபடியும் காஸ்ட்டுக்கே எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி நோ லாஸ் நோ கெயின் கிட்ட நம்ம ட்ரேட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்றே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டுக்குள்ளே இதுக்குள்ளே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகியிருக்காங்கன்னு. அண்ட் நேற்றத்தை சார்ட் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அழகாக சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக இங்கெல்லாம் பையர்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் இருக்காங்க. செல்லிங் சைட் நாட் இன்ட்ரெஸ்டட், எடுத்தாலும் பாதி குவான்டிட்டியாக தான் எடுப்பேன். ப்ளஸ் ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இப்படி போயிடும், இல்லைன்னா ஓப்பன் ஆகி சைட்வேஸில் இருந்துரும்னு சொன்னோம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு எவ்வளோ பெரிய சின்ன நேரோ ரேஞ்சில் இருக்குன்னு. ஸோ அந்த வீடியோவை பார்க்கலன்னா ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த சைக்காலஜி என்ன, எப்படி இந்த எஸ்எல் ஹண்டிங் இவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளால் ஒரு 60% ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இன்னும் என்னால் அந்த 80% 90% ப்ரெடிக்ஷன் கொடுக்குற அளவுக்கு வரல. ஏன்னா நான் இங்கேயும் செல்லிங் சைடும் பிளான் பண்ணேன், பையிங் சைடும் பிளான் பண்ணேன். பையிங் சைட் above 50% குவான்டிட்டி, செல்லிங் சைட் 25 to 30% குவான்டிட்டி மட்டும்தான் இன்றைக்கி பிளான் பண்ணேன் ஆஸ் அ ஃப்ரைடே. ஃப்ரைடே வந்து யூஸ்வலாக செல்லர்ஸ் மார்க்கெட், ஆப்ஷன் செல்லர்ஸோட மார்க்கெட். ஸோ மோஸ்ட்லி அவங்க ரேஞ்சை பிக் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டை ஸ்ட்ரக் பண்ண வச்சுருவாங்க. இன்றைக்கி ரேஞ்ச் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சிலையும் அவங்களோட ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அவங்க ஆப்ஷனை ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே ஒரு சைட்வேஸ் மூவ் தான் இன்றைக்கி கொடுத்துருக்குது. ஸோ இப்போ இந்த சைக்காலஜி ஏன் இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்போவுமே எஸ்எல் ஹண்ட் பண்ணி, அதாவது ரிட்டைலர்ஸோட எஸ்எல் இல்லை ப்ரோ ட்ரேடர்ஸோட எஸ்எல், அதாவது எஸ்எல் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தான் மார்க்கெட் போகும். ஒருவேளை அந்த பக்கம் மார்க்கெட் போக முடியல அப்படின்னா அந்த பக்கம் செல்லர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ ஒரு பையிங் ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணி எஸ்எல் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் எஸ்எல்லை ஹண்ட் பண்ணும். இதுதான் பேசிக்காக மார்க்கெட் பண்ணுற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டே பாருங்கள், ஆன் 31st நம்ம 31st ட்ரேட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு முக்கியமான நாட்கள் ப்ரீவியஸ் டே. ஸோ ப்ரீவியஸ் டே என்ன இருக்குது, ஒரு நல்ல பை மூவ் கிடச்சிருக்கு. அப்புறம் கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்ட் டு சைட்வேஸ் மூவ். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனும் வந்திருக்கு, அந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில் ஹை பிரேக் ஆகுது. அங்கேருந்து ஒரு நல்ல அப் மூவ் கிடைக்கிற மாதிரி கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது மார்க்கெட், அங்கேருந்து ரெட் கேண்டில் போட்டு நம்ம 5 minutesக்குள்ளே வருது. இங்கேயே நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை பேஸ்ட் ஆன் நம்ம இங்கே செல்லிங் தான் ட்ரேட் பிளான் பண்ணியிருக்கோம், ஏன்னா நேற்று டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இமீடியட்டாகவே இந்த ரெட் கேண்டில் வந்தோடனே நீங்கள் உங்கள் என்ட்ரியை பிளான் பண்ணி 1:2 டார்கெட்டுக்கு பிளான் பண்ணலாம். இண்டிகேட்டர்ஸ் பெருசாகவே தேவைப்படாது. அதிகபட்சம் ஒரு 20 EMA நீங்கள் ரீஎன்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னால் கரெக்டாக எஸ்எல் ஹண்டிங் ட்ரேட் பண்ண முடியல, ஸோ அட்லீஸ்ட் ஒரு ரீஎன்ட்ரிக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னா ஒரு 20 மூவிங் ஆவரேஜ், அதிகமாகலாம் எதுவும் வச்சிடாதீங்க, காம்ப்ளிகேட் பண்ணிடாதீங்க சார்ட்டை. 20 EMA சும்மா ஒரு கண் துடைப்புக்காகவும், அது ஃப்ளாட்டாக இருந்தால் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காகவும். ஆக்சுவலி 20 EMA யூஸ் பண்ணி பண்ணாலும் பெட்டர் ட்ரேட்ஸ் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் அது ஒரு ரீஎன்ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இங்கேருந்தே மார்க்கெட்டு டவுன் சைடில் இருக்குது. ஸோ அப் சைட் மூவ், இட்ஸ் அ ஃபேக் மூவ். அப்புறம் நம்மளுக்கு இங்கேயே செல்லிங் கிடச்சிருது. அது ஒரு ஃபேக் மூவ், சாரி கைஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அகெயின் ஒரு நல்ல 2 நாள் நம்மளுக்கு தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட். மார்க்கெட் என்ன பண்ணுது, ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணுது இங்கே.
ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஓகே செல்லிங் கன்டின்யூ ஆகுது. அப்போ மார்க்கெட் கீழ தான் போப்போது அப்படின்றது நம்ம வியூ கரெக்ட்டுங்களா? ஆனா, இங்க நம்ம செல்லிங் சைட் போயிருக்க மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஜஸ்ட் லெஃப்ட் சைட் பாருங்க. இந்த ஏரியால பாருங்க. எங்கேயாவது எஸ்எல் கிடக்குதா? எங்கேயுமே எஸ்எல் இல்ல. அப்போ மார்க்கெட் சும்மா ஜஸ்ட் லைக் தட் இங்க இருக்கிற செல்லர்ஸ் காசு தருமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. கிடைக்காது. ஸோ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட்டு செல்லிங் சைட்ல ட்ராப் பண்ணும். எப்படி? பையர்ஸ் இன்வைட் பண்ணும் உள்ள. ஆல்ரெடி இங்க செல்லர்ஸ் நல்லா ப்ராஃபிட் இருக்காங்க. இவங்கள்ல கொஞ்சம் பேர் அவுட் பண்ணும் வீக் ஹார்ட் எல்லாம். பிளஸ் புதுசா பையர்ஸ் இங்க இன்வைட் பண்ணும். ஸோ அந்த வேலைய தான் இந்த கேண்டில்ல பண்ணியிருக்குது. பாருங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா பையர்ஸ் என்ட்ரி. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இவங்களோட எஸ்எல்ல டார்கெட் பண்ணி, நம்ம ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட செட்டப் ஃபாலோ பண்ணி, இங்க நம்ம என்ட்ரி, இங்க நம்ம எஸ்எல் அண்ட் 1:2 டார்கெட் டன். ஸோ இன்னைக்கு அகைன் பையர்ஸ ட்ராப் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் டே பாருங்க என்ன ஆயிருக்குன்னு. அகைன் செல்லிங். புரியுதுங்களா மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு இப்போ? ஸோ இப்ப பாருங்க எவ்வளோ அழகா மார்க்கெட் அது பாட்டுக்கு கீழ வந்துருச்சு. ஸோ நீங்க இந்த மாரி இண்டிஷியல் கேண்டில் வந்தோனையுமே, அந்த கேண்டிலுக்கு கீழயே கூட உங்க என்ட்ரிய பிளேஸ் பண்ணி 1:2 டார்கெட்டுக்கு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு பண்ணலாம். இல்லன்னா ஒரு டோஜி கேண்டில் வருது, இன்வெர்டட் பின் பார் வருது. அந்த மாரி டைம்லயும் நீங்க ஆஸ் பெர் எஸ்எல் எங்க இருக்கு அப்படின்றத நீங்க லொகேட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக்கலாம். இந்த கேண்டிலே பாருங்க மேல ஓப்பனிங்ல நல்லா ஹை பெரிய விக் போட்டு, இங்க இருக்கிற செல்லர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அவுட் பண்ணிட்டு, இங்க ஃப்ரெஷ்ஷா பையர்ஸ் எல்லாம் அவுட் பண்ணிட்டு, அப்புறம் கீழ வருது. இங்க யார் இருக்கா? இங்க எல்லாம் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கள டார்கெட் பண்ண வேண்டாமா? பண்ணிருச்சு. இப்போ இங்க நம்ம என்ன பார்த்தோம்? இங்க பையர்ஸ டார்கெட் பண்ணி அவுட் பண்ணிருச்சு. இங்க அகைன் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட். கரெக்ட்டுங்களா? சூப்பரா டவுன் ட்ரெண்ட் போயிருக்கா? அப்போ இங்க என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் டே மார்க்கெட் என்ன பண்ணணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. எங்க இப்ப ஸ்டாப் லாஸ் இருக்கு? இங்க பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்க. நேத்து குளோசிங் பிரைஸ்ல. இங்க பையர்ஸ் இருக்காங்க. இங்க பையர்ஸ் இருக்காங்க. இங்க பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் அவுட் பண்ணணும்னு இந்த பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ரீசன்ட் ஸ்விங் சம்வேர் இங்க, இங்க இந்த மாரி ரீசன்ட் ஸ்விங்ல அவங்க எஸ்எல் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய கிரீன் கேண்டில் போடுது. இ பையர்ஸ் இல்ல. இங்க எல்லாம் செல்லர்ஸ் இருக்காங்க. சாரி அகைன். ஸோ இங்க இருக்கிற செல்லர்ஸ் இந்த கிரீன் கேண்டில்ல பார்த்தோனையுமே பாதி பேர் பேனிக் ஆயி எக்ஸிட் ஆயிருவீங்க. ஸோ அவங்கெல்லாம் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம், அகைன் நம்ம செட்டப் ஃபார்ம் ஆகுது. ஈஸியா நம்மளுக்கு ப்ராஃபிட் குடுத்துருச்சு. ஸோ இவ்வளோதாங்க. ஒரே ஒரு ட்ரேட் ஒரு நாளைக்கு பண்ணுங்க. எஸ்எல் ஹண்டிங் பேஸ் பண்ணி ப்ராப்பரா ஒரே ஒரு ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க என்ன ஆகுதுன்னு. ஹோல்ட் பண்ணுங்க அந்த ஒரு ட்ரேட. மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்து புரோக்கரேஜ் எக்ஸ்ட்ரா குடுத்து லாஸ் அதிகமா பண்றதுக்கு, 1 ட்ரேட் ஃபிக்ஸ் யுவர் எஸ்எல் 1500னா 1500 டார்கெட் 2500 டூ 3000 இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு கூட போயிருங்க. நீங்க சாயந்தரமா வந்து பாருங்க, "என்னப்பா பண்ண? எஸ்எல் ஹிட் பண்ணியா? டார்கெட் ஹிட் பண்ணியான்னு?" அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, மார்க்கெட்னால உங்கள தொரத்தவே முடியாது. பஸ் என்ட்ரிக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. எப்படி என்ட்ரி ஆகுறதுன்னு. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணோம்? செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுது மார்க்கெட்? கேப் டவுன் ஆகுது. ஸோ இங்க இருக்கிற பையர்ஸ் ஆல்ரெடி காலி பண்ணிருச்சு. செல்லர்ஸ் நல்லா ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ட் இங்கிருந்து மார்க்கெட் இவ்ளோ தூரம் கீழ வந்திருக்குது. அப்ப இங்க யார் இருக்காங்க? செல்லர், செல்லர், செல்லர். ஸோ அப்ப அவங்கள டார்கெட் பண்ண ட்ரை பண்ணாது மார்க்கெட்? முடியாட்டியும் இவங்களுக்கு 50% கண்டிப்பா போகும். இந்த ஃபிப் ரிட்ரேஸ்மென்ட் யூஸ் பண்ணுங்க, இல்ல டூல் யூஸ் பண்ணுங்க. இந்த 50% கண்டிப்பா மார்க்கெட் போகும். ஏன்னா இந்த 50% தாண்டுனா தான் நம்மளுக்கு அகைன் மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங் மூவ்மெண்ட்க்கு வருதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்றோம்? எஸ்எல் எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம். ட்ரெண்ட புரிஞ்சுக்கிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எங்கேயுமே எஸ்எல் இல்ல. எஸ்எல் எல்லாம் மேல கிடக்குது. அப்போ நம்ம செல்லிங் சைட் போகணுமா? போக்கூடாது. ஸோ நம்ம ரேஞ்சுக்குள்ள கேண்டில் வருது. பை பண்றோம். டார்கெட். ஸோ இது நம்ம ஏதாவது காம்ப்ளிகேஷன் பண்றோமா? கேண்டில் பார்க்குறோமா? ஒண்ணுமே பார்க்கறதில்ல. சிம்பிளா எஸ்எல் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்க இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா செல்லர்ஸும் இங்க இருக்கிற செல்லர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அவுட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. மார்க்கெட் இப்போ ஒரு நல்ல பையிங் ட்ரெண்டுக்கு போயிட்டுருக்கு.
இங்க யார் இருக்கா? இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் தான் மார்க்கெட்ட இந்த அளவுக்கு செல்லர்ஸோட பவர மீறி பையர்ஸ் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ, அப்போ இங்க இருக்கிற பையர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட். இங்க இருக்கிற செல்லர்ஸ் எல்லாம் அவுட் பண்ணணும். நம்மனால இங்க இருக்கிற செல்லர்ஸ காலி பண்ண பையர்ஸ காலி பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க ஆல்ரெடி இன் அ வெரி குட் ப்ராஃபிட். ஸோ, அவங்கள நம்மனால டச் பண்ணவே முடியாது. நம்ம யார டார்கெட் பண்ணணும்னா, நம்ம பக்கத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ, நம்ம பக்கத்துல இவங்கலாம் தான் இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்மனால டச் பண்ண முடியாது. ஏன்னா, இவங்க இங்க வந்து எக்ஸிட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ட்ரைலிங் செல் போட்டு எக்ஸிட் ஆயிருவாங்க. இல்ல 50%ல எக்ஸிட் ஆயிருவாங்க. ஸோ, நம்ம யார டார்கெட் பண்றோம்? பக்கத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். பக்கத்துல இவங்கலாம் தான் இருக்காங்க. மார்க்கெட் என்ன பண்ணுது? கிரீன் கேண்டில் போடுது. வேகமா அப்படியே அது குச்சியாகி கீழ வருது. கிட்டத்தட்ட இங்க லோ பிரேக் பண்ணுது. ஸோ, நம்ம செட்டப் மீட் ஆயிருச்சு. ஸோ, ஆல்மோஸ்ட் இங்க ஓப்பன் பண்ணவங்கலாம் இந்த ப்ராஃபிட்டுக்கே வெளிய வந்துருவாங்க. ரிவர்ஸ் ஆகுறத பார்த்தோன்னே இன்னும் வேகமா வெளிய வந்துருவாங்க. பிளஸ் இங்க இருக்கிறவங்களும் கேப் அப் ஆனத பார்த்து வெளிய வந்திருப்பாங்க. இதெல்லாமே நம்ம சைக்காலஜிக்கலா எப்படி ட்ரேட் பண்றாங்க அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். அது எப்படி உனக்கு தெரியும்? இங்கிருந்து வந்தாங்களா? போனாங்களா? அப்படின்றதெல்லாம் கேண்டில் மூவ்மெண்ட் வச்சு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா, கீழ வருது. மறுபடியும் ரெட் கேண்டில். அதோட லோவும் பிரேக் ஆகுது. அங்கிருந்து பாருங்க அகைன் ஒரு கிரீன் கேண்டில். அப்படி இவங்க எஸ்எல்லாம் இல்ல கீழ தான் போணும்னா, அடுத்ததும் ரெட் கேண்டிலா வந்து கீழ கீழ போயிருக்குமே தவிர, கிரீன் கேண்டில் போட்டு இப்படி மேல போயிருக்காது. ஸோ நம்ம என்ட்ரி எஸ்எல் டார்கெட். பாருங்க எவ்வளோ சின்ன எஸ்எல்க்கு எவ்வளோ பெரிய டார்கெட் கிடைக்குதுன்னு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, சார்ட் கூட உட்காருங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோ டேஸ் பார்க்க முடியுமோ அவ்வளோ டேஸ் பாருங்க. லைவ் மார்க்கெட்ல இப்போ நான் எப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேனோ, அதே மாரி நீங்களும் இதே மாரி பேசுங்க. எங்க எஸ்எல் இருக்குது? அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்னு உங்களுக்குள்ளேயே அப்படி அது பேசிட்டே இருக்க இருக்க, நீங்க அந்த சார்ட்ட பார்த்து அது கூட பிராக்டிஸ் ஆயிருவீங்க. இப்ப சொல்லுங்க. யார் இருக்கா? பையர்ஸ். இங்க யார் இருக்கா? செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ். ஸோ இந்த பையர்ஸ நம்மளால டார்கெட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப யார டார்கெட் பண்ணலாம்? ஃப்ரெஷ் செல்லர்ஸ டார்கெட் பண்ணலாம். யாரு ஃப்ரெஷ் செல்லர்ஸ்? இவங்க. இவங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. எல்லா செல்லர்ஸையும் இன்வைட் பண்ணுது உள்ள. ரீசென்ட் இன்ட்ராடே ஸ்விங் லோவ பிரேக் பண்ணி அகைன் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுது. ஒரு பேட்டர்ன் போட்டு உள்ள போகுது. இங்க உங்க என்ட்ரி. அப்புறம் பாருங்க என்ன வருமோ. தெரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு சார்ட்ட பார்க்கும்போது தெளிவா புரியும். எப்படி ஏன் இங்கேருந்து இவ்வளோ வேகமா மேல போச்சுன்னு. இந்த பையர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இவங்களோட எஸ்எல்ல நம்மளால டச் பண்ணவே முடியாது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது? வேகமா ஃப்ரெஷ் செல்லர்ஸ உள்ள இழுக்குது. மறுபடியும் ஃப்ரெஷ் செல்லர்ஸ உள்ள இழுக்குது பேட்டர்ன் போட்டு. சாரி கைஸ். ஸோ அங்கிருந்து ஸ்லோவா மேல போயிருச்சு. ஸோ நீங்க உங்க ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு போட்டிருந்தீங்கனாலும் டார்கெட் குடுத்துருச்சு. ட்ராப் செட்டப் படி இன்ட்ராடே லோக்கு இங்க போட்டிருந்தீங்கனாலும் டார்கெட் கிடைச்சிருச்சு. ஸோ ஃபோமோல அப்பப்போ என்ட்ரி ஆயிடுறோம். அது இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ இங்கேயும் பாருங்க. யார் இருக்கா? கம்ப்ளீட்டாவே 3 நாளா பையர்ஸ். அப்ப நம்ம எந்த சைடு ட்ரேட் பண்ணணும்? பை சைடு தான் ட்ரேட் பண்ணணும். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இது புரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு ஒரு டேக்கும் ஒரு ஒரு மாரி சைக்காலஜிக்கலா நான் பேசுவேன். ஏன் கீழ வந்துச்சு? ஏன் மேல போச்சுன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்குங்க. பட் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி நீங்க இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ ஸ்கிப் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. கேப் அப் ஆகுது. கேப் அப் ஆனோனயும் எல்லாத்தோட சைக்காலஜி என்ன? மார்க்கெட் இந்த கேப்ப ஃபில் பண்ண கீழ வருதுங்கோ. அதானே நம்ம நெனைப்போம். இத்தன நாளா நானும் அதான் நெனைச்சுட்டு இருந்தேன். இங்க ட்ரேட் எடுத்துருவேன். எஸ்எல் வச்சுருவேன். ஹிட் ஆயிரும். இந்த கேண்டிலுக்கு 50% வைப்பேன். ஹிட் ஆயிரும். என்னப்பா இதுன்னு அப்புறம் இங்க மறுபடியும் இங்க போடுவேன். ஹிட் ஆயிரும். ஸோ இனி நம்ம அந்த தப்ப பண்ண மாட்டோம். என்னோட மெம்பர்ஸ் கண்டிப்பா இனி நீங்க பண்ண மாட்டீங்க. ஸோ இப்ப என்ன ஆகுது? பெரிய கேப் அப் ஓப்பனிங். ஸோ இந்த கேப் அப் ஓப்பனிங்ல நம்ம என்ன பிளான் பண்றோம்? லோ பிரேக் பண்ணுது. லோ பிரேக் பண்ணுது. அப்போ செ கேப்ப கவர் பண்ண தான் வருதுன்னு சைக்காலஜிக்கலா எல்லாரும் இதான் நெனைச்சிருப்போம். ஸோ ஆஸ் சூன் அஸ் கேண்டிலோட ஹைய பிரேக் பண்ணோனையும் நம்ம என்ட்ரி. அப்படி இல்லையா? இந்த இடத்துல உங்க என்ட்ரி. ஏன்னா இது ரொம்ப பெரிய கேண்டில். இந்த இடத்துல நம்மளால என்ட்ரி குடுத்து இவ்வளோ பெரிய எஸ்எல் குடுக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட கேண்டில ரீடெஸ்ட் பண்ணது பாருங்க. இங்க நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இது நம்மளோட ஹீரோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில். ஸோ கிட்டத்தட்ட அவர சுத்தி சுத்தி தான் எல்லா விஷயமுமே நடக்குது. ஸோ இது ஓவராலா மார்க்கெட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? பையர்ஸ் கண்ட்ரோல்ல. யார் வந்திருக்காங்க? செல்லர். அவங்கள உள்ள இருக்க விடுமா? விடாது. அகைன் லோ பிரேக் பண்ணுது. இப்ப யார் ட்ராப் ஆகுறா? ஃப்ரெஷ் செல்லர்ஸ். ஸோ இப்ப என்ன பண்ணுது மார்க்கெட்?
போட்டு மேலே போயிடுச்சு. இங்கெல்லாம் யார் இருக்கா? செல்லர்ஸ். இங்கே யார் இருக்கா? பையர்ஸ். கீழே வந்து என்ன ஆகும்? இவங்கெல்லாம் நல்லா ப்ராஃபிட்க்கு வருவாங்க. பையர்ஸ் அவுட் ஆயிட்டாங்க. இங்கே இருக்கிற பையர்ஸும் இந்த கேண்டலுக்கு வெளியே வந்திருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பையர்ஸுக்கு சின்ன சின்ன பையர்ஸ், அதாவது பெரிய ஆளுங்களை நம்ம டச் பண்ணவே முடியாது, மறந்துடுங்க. ஸோ இந்த பையர்ஸை காலி பண்ணிடுச்சு, இந்த பையர்ஸை காலி பண்ணிடுச்சு, இந்த செல்லர்ஸை உள்ளே இன்வைட் பண்ணிடுச்சு, ஃப்ரெஷ் செல்லர்ஸ் இன்வைட் பண்ணிடுச்சு. டார்கெட் சரி, ரொம்பவுமே சிம்பிளிஃபைடான விஷயம். ஸோ இன்னைக்கு இங்கிருந்து செல்லர்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எம் பேட்டர்ன் போட்டு வருது. ஸோ இங்கே இருக்கிற செல்லர்ஸ் நல்லா ஆக்டிவ் ஆகிட்டாங்க. பையர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து வெளியே போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது. இங்கே இருக்கிற பையர்ஸும் இப்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் மேலே போகுது. அந்த செல்லர்ஸ் இங்கெல்லாம் இருக்காங்க. பையிங் செய்யிங்கில் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த செல்லர்ஸை டார்கெட் மேலேயும் மேலே போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ளோசிங் ப்ரைஸ் கிட்ட அவங்களும் பேனிக் ஆகி எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சோன்னே கீழே வந்துருச்சு. ஸோ ஒரு ட்ரேடு இந்த மாதிரி கரெக்டான இடத்துல ஒரு ட்ரேட் போடுங்க. பெர்ஃபெக்டாக ப்ராஃபிட்டை பிடிச்சிட்டு எக்ஸிட் ஆகிட்டு ஜாலியாக இருங்க. ஸோ இங்கே அகைன் பையர்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு மார்க்கெட். நம்மளுக்கு இங்கே ப்ராப்பராக எந்த செட்டப்புமே அமையல. ஸோ கேண்டிலே பாருங்கள், ஒரு கேண்டில் கூட ப்ராப்பராக செல்லிங் கேண்டிலோ பையிங் கேண்டிலோ இல்லை. ஸோ ஒரு வேளை நீங்கள் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருந்தால் ஒரு எஸ்எல் போயிருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சைட்வேஸ். ஸோ இது ஒரு ட்ரேட் எஸ்எல் போயிடுச்சுன்னு நினச்சி நீங்கள் விட்டுருங்க. அகெயின் இங்கே பையர்ஸ் ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டை கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. பையர்ஸ் டு சைட்வேஸ். இங்கே செல்லர் ஸ்ட்ராங்காக உள்ளே வராங்க. எதுக்காக? இந்த பையர்ஸ் எல்லாம் வெளியேற்ற. மார்க்கெட் ஓவராலாக டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கடந்த 5-6 நாளில் டவுன் ட்ரெண்ட் தான் நம்ம அதிகமாக பார்த்தோம். ஸோ மார்க்கெட் ஓவராலாக அப் ட்ரெண்டில் இருக்க, இங்கே திடீர்னு ஃபஸ்ட் ஓப்பனிங் ஒரு பெரிய ரெட் கேண்டிலில் வருது. அங்கிருந்து மெதுவாக க்ரீன் கேண்டில் போட்டு போகுது. இன்ட்ராடே லோ, அதாவது ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் லோ ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுது, கீழே வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணுது? இன்ட்ராடே லோவை பிரேக் பண்ணுது. இன்ட்ராடே லோ அப்படின்றது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு லோ, டே லோ, ஃப்ரெஷ் டே லோ, இதையே பிரேக் பண்ணுது. அகெயின் இங்கே செல்லர்ஸ் இன்வைட் பண்ணுது. ஸோ நம்ம இங்கே என்ட்ராகிறோம், இந்த ஜோனுக்குள்ளே வந்து என்ட்ராகிறோம். 1:2 டார்கெட் பாருங்கள். இந்த கேண்டில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய எஸ்எல் வைக்கிறோன்னு. 1:2 டார்கெட். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொறுமை நம்மளை மெதுவாக மேலே கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இதைத்தான் நம்ம இனி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எப்படி பொறுமையாக கரெக்டாக எஸ்எல் ஜோன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணுறது, நோய்ஸ் ட்ரேடர் மாதிரி அவசரமாக என்ட்ரி ஆகாமல் இருக்கிறதுன்றது தான் இனி நம்ம வரப்போகிற நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். செல்லர்ஸ், பையர்ஸ், மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? பெரிய ரெட் கேண்டில். யார் அவுட்டு? காலி. இவங்கெல்லாம் இன்னும் ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க ப்ராஃபிட்டை மட்டும் விட்டுருமா என்ன? விடாது. ஸோ க்ரீன் கேண்டில் போடுங்க என்ட்ரி, எஸ்எல் இல்லைன்னா இந்த ஸ்விங் லோக்கு எஸ்எல் வைங்க, டார்கெட் 20 EMA சும்மா ரீஎன்ட்ரிக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அப் ட்ரெண்ட் தான் அப்படின்ற பட்சத்தில் 20 EMA நீங்கள் ரீஎன்ட்ரி பிளான் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் 20 EMAக்கான வேலை. ஸோ பெருசாக 20 EMAவை நான் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணல. ஸோ அகெயின் பையர்ஸ். எல்லா நாளும் உங்களுக்கு தெளிவாக மார்க்கெட் சொல்லிட்டு இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு. யார் இருக்கா? பையர்ஸ். எங்கே பிரேக் பண்ணுது? லோ பிரேக் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்? செல்லர்ஸை ட்ராப் பண்ணிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற வீக் ஹார்ட்டெல்லாம் வெளியே அனுப்புது. மறுபடியும் ப்ரைஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு. இங்கே யார் இருக்கா? கம்ப்ளீட்டாக பையர்ஸ். இது ஒரு பயங்கரமான ட்ராப், அதாவது பார்கோட் பேட்டர்ன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெட் க்ரீன் வந்துருக்கு பாருங்க, ஒரு பார்கோட் மாதிரி. ஸோ அந்த இடத்துல அப்படி ஃபார்ம் பண்ணி இங்கே யார் இருக்கா? பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அக்கமுலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு கேப் டவுன் ஆனோன்னையும் இங்கே இருக்கிற பையர்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. செல்லர்ஸ் நல்லா ப்ராஃபிட்டுக்கு வராங்க. அவங்கள மட்டும் எப்படி ப்ராஃபிட் கூட முடியும்? ஸோ மேலே போகுது, ஃப்ரெஷ் பையர்ஸை இன்வைட் பண்ணுது, ஆல்ரெடி இருக்கிற செல்லர்ஸை பேனிக்கில் வெளியே வர வைக்குது, அண்ட் அங்கிருந்து ஃபால். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக இருக்குது சைக்கலாஜிக்கல் விஷயம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. எங்கே பையர்ஸ், எங்கே செல்லர்ஸ்? இங்கே பாருங்கள், செல்லர் கம்ப்ளீட்டாகவே இது செல்லிங் மார்க்கெட். ஸோ இங்கே எஸ்எல் பெருசாக இல்லை.
அப்போ மார்க்கெட் மோஸ்ட்லி மேல தான் போகும். ஸோ இன்ட்ராடே லோன்றது தான் நம்மளுக்கு முக்கியம். அங்க ட்ராப் கிரியேட் பண்ணா தான் நல்லபடியா போகும். ஸோ இன் திஸ் கண்டிஷன் இன்னைக்கு இன்ட்ராடே ட்ராப் கிரியேட் ஆகவே இல்ல. கிட்டத்தட்ட அதோட சப்போர்ட்ல ஒரு பின் பார் வருது. ஸோ இந்த சின்ன ரிஸ்க் எடுத்து நீங்க பார்க்கலாம். நீங்க முடிவு பண்றீங்க அப் ட்ரெண்ட் தானு. ஆஸ் பர் எஸ்எல் நம்மளுக்கு செட்டப் மாட்டல. இங்க நீங்க ஒரு ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். எப்படின்னா, பையர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுறாங்க. இங்க இருக்கிற செல்லர்ஸ் பேனிக் ஆகியிருப்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிற செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரேட் நீங்க கேப்சர் பண்ணியிருக்கலாம். இந்த மூவ் கஷ்டம். பட் இன்ட்ராடே லோ பிரேக் ஆகல அப்படின்னாலும் சின்ன எஸ்எல் தானே ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பண்ணுறதுனா ஒரு கம்மி குவான்டிட்டியில் அகைன்ஸ்ட் ட்ரெண்ட் போகலாம். பட் ஓவராலாக ட்ரெண்ட் நெகட்டிவ்ல இருக்கும்போதும் நம்ம நெகட்டிவ் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ட்ரேட் நம்மளால கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. இந்த பிக் மூவை நம்ம சைக்கலாஜிக்கல் மெத்தடில் கேப்சர் பண்ணியிருக்கவே முடியாது. கம்ப்ளீட்டாக செல்லர்ஸ் டாமினேஷன் ஏரியா, கிரீன் கேண்டில் பையர்ஸ் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அங்கிருந்து அது பாட்டுக்கு மேலே போகுது. ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி இன்டிசிவ் கேண்டலில் ஹையை பிரேக் பண்ணா பை, லோவை பிரேக் பண்ணா செல் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஒரு 2 பக்கமும் என்ட்ரியாக ரெடி ஆகிருக்கணும். அங்கிருந்து மேலே போயிருக்கோம். பட் நம்ம செட்டப் படி இங்கே இருக்கிற எஸ்எல்லை காலி பண்ணுறதுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ இதிலிருந்து ரிவர்ஸான என்ட்ரி அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா ஆகவே இல்லை. ஸோ இங்கே இப்போ பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. மார்க்கெட் யார் ஸ்ட்ராங்காக இருக்கா? பையர்ஸ். அப்போ நம்ம பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். செல்லிங் சைட் கஷ்டம். இந்த செல்லர்ஸ் டார்கெட் பண்ணலாம். சாரி, இந்த பையர்ஸ் டார்கெட் பண்ணலாம். இந்த பையர்ஸ் டார்கெட் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு ஃபால். இன்ட்ராடே லோ பிரேக் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ப்ராப்பராக செட்டப் அமையல. இன்ட்ராடே லோ பிரேக் ஆகி இங்கே தான் க்ளோசிங் வைக்குது. ஸோ நம்மளுக்கு அது யூஸ் இல்லை. ஸோ இப்படி நீங்கள் ப்ராப்பராக இது நானே இன்னும் 60-70%, 50-60% தான் லேர்ன் பண்ணியிருக்கேன். இன்னுமே எனக்கு இதில் இன்னும் நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோ பாருங்கள், நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் தெளிவடைஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் வாட்சிங். இப்போதைக்கு இது எதுவுமே புரியலன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுங்கள். ஹையை பிரேக் பண்ணிட்டு உள்ள வந்தால் செல் பண்ணுங்கள். கேண்டில் லோ செல் பண்ணால் கேண்டில் ஹை எஸ்எல். லோ பிரேக் பண்ணிட்டு உள்ள வந்தால் பை பண்ணுங்கள். கேண்டில் லோ எஸ்எல். 1:2 டார்கெட். இது வந்து பேசிக். இதை நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1-2 எஸ்எல் எக்ஸ்ட்ரா போகும், பரவாயில்ல. லேர்னிங் டைமில் பார்ட் ஆஃப் த கேம். பட் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு 1:2 நல்லா ட்ரெண்டிங் ஆகிற அன்னைக்கு 1:4 கூட கேப்சர் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன எஸ்எல்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் வி வில் பி எய்மிங் ஃபார் த பிக் டேஸ். ஸோ இதெல்லாம் பாருங்கள். இங்கே என்ட்ரி, இது எஸ்எல். இதுக்கே உங்களுக்கு 1:4 கிடச்சிருக்கும். அதுக்கப்புறமும் பாருங்கள், ப்ரைஸ் லோ அண்ட் ஸ்டடியாக கீழேயே தான் வந்திருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுவும் நம்ம செல்லிங் சைடு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இங்கே ட்ராப் க்ரியேட் பண்ணிட்டு வந்திருந்தா செல் நல்லா நடந்திருக்கும். ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக வந்ததுனால இந்த இடத்துல நம்மளுக்கு செட்டப் எதுவும் அமையலன்னு ட்ரேடே எடுக்கல. ஸோ இந்த மாதிரியே சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் படி நம்மளுக்கு ஒரு சில நாட்கள் ட்ரேடே கிடைக்காமையும் போகும். ஏன்னா நம்ம ட்ராப் ட்ரேடிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால அது எல்லா நாளுமே ட்ராப் இருக்காது. ஒரு நாள் ஓப்பன் ஆகி அது பாட்டுக்கு இப்படி போயிடும், ஓப்பன் ஆகி அது பாட்டுக்கு இப்படி வந்துடும். ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ட்ரேட் கிடைக்காது. அன்னைக்கு உங்களோட வேறு ஏதாவது செட்டப் இருந்தால் மேட்ச் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன், கமெண்ட் பட்டன்லாம் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட், சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். வீக்கெண்டில் லேர்னிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சார்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் வச்சு நம்மளால் லாங் டேர்மில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது முடியும். பட் என்னென்னா இதை இந்த இடத்துல பண்ணுவோம். 20 EMA பேஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு பாருங்கள், ஏறின நேரத்தில் வந்து எஸ்எல்இட் ஆயிடுது. அகெயின் பண்ணுவோம், திரும்பி வந்து எஸ்எல்இட் ஆயிடுது. ஸோ இங்கேயே 1:2 கிடச்சிருச்சுன்னு புக் பண்ணுறவங்க ஓகே. பட் இப்போ என்ன ஆகும், நம்ம என்ட்ரி சம்மர் இங்கே வந்துடும். சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு தெரியும் எஸ்எல் எங்கே இருக்குது, மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகும்னு தெரியும். ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து 1:2 பண்ணுறக்கும், இந்த இடத்துலேருந்து 1:2 பண்ணுறக்கும், இந்த இடத்துலேருந்து 1:2 பண்ணுறக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இங்கே நம்ம பாட்டம் கேப்சர் பண்ணுறோம். ஸோ பாட்டம் கேப்சர் பண்ணும்போது மோஸ்ட்லி அது ரிவர்ஸே வராது. 10 ட்ரேடில்
5 ட்ரேட் ஒன் சைடடா போயிரும். மிச்சம் 3 ட்ரேட் ரிவர்ஸ் வர மாரி வந்து போகும். ஒரு 2 ட்ரேட் எஸ்எல்ஏட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு அப்ராக்ஸிமேட்டா. இங்கேயும் பாருங்க. எஸ்எல்ஏட். மறுபடியும் போட்டிருந்தீங்கன்னா டார்கெட். ஸோ இவ்வளோ சிம்பிளிஃபைடான விஷயத்த விட்டுட்டு நம்ம ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சார்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் பாருங்கள். நம்ம பிட்காயின், எதீரியம் அவங்களோட சார்ட்ஸ்லேயும் இந்த எஸ்எல்என்டிங்கெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எதீரியம் ஒரு நல்ல ஃபாஸ்ட் ஃபால். ஏன் விழுந்துச்சு அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இங்கே எஸ்எல் இருக்குது. இங்கே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கம்ப்ளீட்டாக அக்கமுலேட் ஆகிட்டாங்க. அதுக்கு மேலே அப்சைடில் பாருங்கள், எங்கேயுமே உங்களுக்கு எஸ்எல் கிடையாது. எங்கேயாவது இருக்குதுங்களா? எங்கேயுமே எஸ்எல் இல்லை. ஸோ மார்க்கெட்னால எஸ்எல் இல்லைன்னா மேலே போக முடியாது. அது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி. ஸோ எஸ்எல்லாம் இந்த ஜோனில் தான் இருக்குது. இதுக்குள்ளே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கம்ப்ளீட்டாக அக்கமுலேட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களை ட்ராப் பண்ணிச்சு, மேலே போகிற மாதிரி பேனிக் காமிச்சிட்டு வேகமாக இந்த எஸ்எல் ஹிட் பண்ணி கீழே விழுந்துருச்சு. ஸோ பிட்காயின் பாருங்கள், பார்த்தீங்கன்னா ரீசன்ட் லோவையாவது பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ட்ராப் க்ரியேட் பண்ணாமல் மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபால் கண்டிப்பாக கொடுக்காது. பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இங்கே ஃப்ரெஷ் பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க. மறுபடியும் இந்த ஜோனுக்குள்ளேயே கேண்டில், இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே கேண்டில் வந்துச்சு. நம்ம என்ட்ரி டார்கெட். அது வரைக்கும் ட்ராப் க்ரியேட் ஆகாத வரைக்கும் நீங்கள் ட்ரேடே எடுக்காதீங்க. எப்படி ட்ராப் க்ரியேட் ஆகிற வரைக்கும் ட்ரேடே எடுக்காதீங்க. எஸ்எல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ட்ராப்ஸ் எங்கெங்கே க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் கேட்கலாம், இங்கே இவ்வளோ பெரிய கேண்டிலில் இவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க இங்கே. பட் மார்க்கெட் பாருங்கள் இவ்வளோ தூரம் இறங்கிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லா பையர்ஸும் 50-60% காலி. அப்புறம் சைட்வேஸ் போயிடுச்சு. ஸோ வீக் ஹார்ட்டை துரத்திட்டு தான் மார்க்கெட் டைரக்ஷன் எடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அகெயின் டே ஹையை பிரேக் பண்ணுது. பெரிய பெரிய கேண்டிலாக போட்டு போகுது. எல்லா பையர்ஸையும் செல்லர்ஸையும் பையர்ஸ் அக்கமுலேட் பண்ணுது. ஸோ இங்கேயே உங்களுக்கு என்ட்ரி, இந்த க்ரீன் கேண்டில் கீழே என்ட்ரி, இது டார்கெட். ஸோ இந்த பிக் பார் செட்டப்பை நம்ம அடுத்து வரப்போகிற நாட்களில் உங்களோட இன்வால்வ்மெண்ட்டை பொறுத்து பிக் பார் செட்டப் அடுத்தது ப்ளே பண்ணுவோம். இந்த எஸ்எல் ஹண்டிங்கில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிற கேண்டில் இது, இந்த பிக் பார் கேண்டில்ஸ். திடீர்னு அப்நார்மலாக ஒரு கேண்டில் வரும். ஸோ அந்த கேண்டிலில் நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த பிக் பார் கேண்டிலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது ரெட் கலராகவும் வரும், க்ரீன் கலராகவும் வரும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் நெக்ஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் செட்டப்பில் இந்த பிக் பாரை நம்ம இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணி ஸோ ஒரு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிக் பார் தான், பட் இங்கே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. இங்கேயும் பிக் பார் தான், சரி இங்கேயும் பிக் பார் தான், ஆனால் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அப்போ எந்த பிக் பாருக்கு? இங்கேயும் பிக் பார் தான், ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ எந்த மாதிரி பிக் பார் எந்த மாதிரி இடத்துல வந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த பிக் பாரோட மேஜர் சீக்ரெட். எல்லோரும் பிக் பார்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைரெக்டாக பிக் பாரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த சைக்கலாஜிக்கல் பார்ட் நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போயிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்.